முருகனின் திருவிளையாடல். பழமையான காலத்தில் பழனி மலைப்பகுதியில் முருகன் திரும்பியபடி வழிபாடுகளுக்கு இறைவனாக இருந்தார். சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மையாரின் மகனான முருகன் தன்னுடைய பக்தர்களின் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சோதிக்க விரும்பினான். ஆனால் அது ஒரு இனிய பொறுமை நிறைந்த விளையாட்டாகவே இருந்தது. சோதனை. ஒரு நாள் சில முனிவர்கள் மற்றும் கிராமவாசிகள் பழனி மலையோரம் வந்து முருகனை பார்த்து அவருடைய அருளை பெற விரும்பினர். அவர்கள் அனைவரும் அவருடைய அருளை பெறும் வகையில் பல வழிகளால் முயற்சிக்கத் தொடங்கினர். முருகன் அவர்களுடைய மனங்களை அறிய விரும்பி ஒரு சோதனையை முன்வைத்தார். அவர் சொன்னார், எனக்கு உண்மையான பக்தி யாரிடம் இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களின் மனங்கள் தூய்மையானவையா என்பதை காண்போம். பக்தர்களின் செயல்கள். அந்த பக்தர்கள் ஒருவரும் மற்றவரையும் காட்டாமல் தங்களுடைய உண்மையான மனத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். சிலர் தங்களுடைய செல்வத்தை பயன்படுத்தி அருளை பெற முயன்றனர். சிலர் மெய்யான மனதுடன் உண்மையான நம்பிக்கையுடன் சாந்தியாய் முருகனை நினைத்தனர். முருகனின் விளையாடு. முருகன் ஒரு குழம்பு பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு அதனை மலையொற்றை மேலே வைக்கச் சொன்னார். ஆனால் வழி ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தடைகளை உருவாக்கினார். சிலர் கோபம் காட்டினர், சிலர் பொறுமை காட்டினர், சிலர் தந்திரமாய் முயன்றனர். முருகன் எல்லாவற்றையும் கவனித்து உண்மையான மனதுடன் உள்ள பக்தரை மட்டும் தேர்வு செய்தார். அவர் அந்த பக்தரை மலையின் உச்சியில் அழைத்துச் சென்று அவனை அருளுடன் ஆசீர்வதித்தார். பாடம். இந்த திருவிளையாடலின் முக்கியமான பாடம் என்னவென்றால், பக்தி என்பது பொருட்களால் அல்ல, மனநிலை மற்றும் விசுவாசத்தால் தான் மதிப்பிடப்படுகிறது. சோதனைகள் எதுவும் உங்கள் நம்பிக்கையை மாற்றக்கூடாது. இறைவனின் அருளை பெற உண்மையான மனதோடு இருக்க வேண்டும். மலையின் உச்சியில் முருகனின் அருள் பெற்ற அந்த பக்தர் வாழ்வில் அனைத்து சோதனைகளையும் கடந்து நம் அனைவருக்கும் ஒரு உண்மையான பக்தி மற்றும் மனநிலை பாடத்தை காட்டினார். கதையின் முடிவு. முருகனின் திருவிளையாடல்கள் எப்போதும் பக்தர்களின் நம்பிக்கையையும் உண்மையான மனத்தையும் சோதிக்கின்றன. உண்மையான விசுவாசம் மற்றும் தூய்மையான மனதை தக்க வைத்தால் இறைவன் எப்போதும் அருளுடன் இருக்கிறார்.